வெல்கம் பேக் ஆல் ஆஃப் யூ. இது வரைக்கும் ஒரு சப் ஆஃபீஸ்ல இருந்து பிஓ பேக் எப்படி டிஸ்பேச் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துட்டோம். இந்த டாபிக்ல அந்த பிஓ பேக்கை பிபிஎம் எப்படி ரிசீவ் பண்ண போறாரு, அந்த கேஷ் அண்ட் ஸ்டாம்ப்ஸ் எப்படி அக்னாலேஜ் பண்ண போறாருன்னு பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல பிபிஎம் லாகின் பண்ணுவோம். ஸோ இன்டர்னல் மொபைல் ஆப்ல பிபிஎம் ஓட யூசர் ஐடி பாஸ்வேர்டை டைப் பண்றேன். கிளிக் லாகின். இதுல பேக்கிங் அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க கிளிக் ஆன் பேக் ரிசீவ். அதுல சூஸ் எந்த சப் ஆஃபீஸ்ல இருந்து வருதோ சப் ஆஃபீஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுல கீழே பாருங்க, சப் ஆஃபீஸ்ல இருந்து கட்டின பேக் கட்டுதா, மேல அந்த பேக்கை ஸ்கேன் பண்ணுங்க. பாருங்க, பேக்கை ஸ்கேன் பண்ணோம்னா என்ன ஆகுதுன்னு பாருங்க. கிளிக் ரிசீவ் பேக்ஸ். தி பேக் இஸ் ரிசீவ்ட். அடுத்தது இந்த ரிசீவ் பண்ண பேக்கை ஓபன் பண்ண போறோம். எப்படி? கிளிக் பேக்கிங் அகைன். அதுல பேக் ஓபன் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ அந்த டிராப் டவுன்ல டேட் சூஸ் பண்ண உடனே பேக் ஆட்டோமேட்டிக்கா ஃபெட்ச் ஆயிடும். அதுல பேக்ல என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பாருங்க. கேஷ் பேக் இருக்கு, கேஷ் டினாமினேஷன் காட்டுதா, 3 ஆர்டிகல் இருக்கு, எஸ்பி ஆர்டர்ஸ் இருக்கு, என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் அனுப்பிச்சிருக்காங்களோ அது கீழே காட்டுது. நவ் கிளிக் நெக்ஸ்ட். பாருங்க, அந்த பேக்ல என்னெல்லாம் ஆர்டிகல் இன்வாய்ஸ் பண்ணிருக்காங்களோ அந்த ஆர்டிகல்லாம் கீழே காட்டுது. இந்த பேக்ல 3 ஆர்டிகல் வந்திருக்கு. ஒவ்வொரு ஆர்டிகலா ஸ்கேன் பண்றேன். இது எதுக்காக பண்றோம்? அந்த பேக்ல இந்த 3 ஆர்டிகல் இருக்கா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றோம். ஒவ்வொரு ஆர்டிகலா நான் ஸ்கேன் பண்றேன். இப்போ தேர்ட் ஆர்டிகல் ஸ்கேன் பண்றேன். ஸ்கேன் பண்ண என்ன இருக்கு பாருங்க, எக்ஸ்பெக்டட் ஆர்டிகல்ஸ் இருந்த ஆர்டிகல்ஸ் ஸ்கேன்ட் ஆர்டிகல்ஸ்க்கு மூவ் ஆயிருக்கு. அதனால எக்ஸ்பெக்டட் ஆர்டிகல்ஸ் 0ன்னு காட்டுதா. நவ் கிளிக் பேக் ஓபன். நவ் த பேக் இஸ் ஓபன்ட் சக்சஸ்ஃபுல்லி. அடுத்தது என்ன? we have to acknowledge the cash sent by sub office. அதுக்கு கேஷ் அண்ட் ஸ்டாம்ப்ஸ் அப்படிங்கிற கார்டை கிளிக் பண்ணுங்க. அதுல கேஷ் அக்னாலேஜ் அப்படின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்க. அதுல டிராப் டவுன்ல கேஷ் ரெக்வஸ்ட் சூஸ் பண்ணுங்க. இப்ப பாருங்க, அந்த சப் ஆஃபீஸ்ல இருந்து 10,000 ரூபாய் அனுப்பிச்சிருக்காங்க. அது அப்ரூவ் டீடைல்ஸ் ஆப்ஷனல், வேணும்னா நீங்க பாத்துக்கலாம். ரிமார்க்ஸ் டைப் பண்ணுங்க. இஃப் கேஷ் இஸ் ரிசீவ்ட், கேஷ் பேக் ரிசீவ்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. கிளிக் ஆன் டினாமினேஷன். இப்போ அந்த கேஷ் பேக்ல எவ்வளவு கேஷ் இருந்ததுன்னு டினாமினேஷன் டைப் பண்றீங்க. கிளிக் சப்மிட். நவ் கிளிக் அக்னாலேஜ். பாருங்க, the cash is acknowledged successfully. அடுத்தது இதே பேக்ல ஸ்டாம்ப் இருக்கு, அதனால அந்த ஸ்டாம்பையும் அக்னாலேஜ் பண்ணுவோம். அதுக்கு பாருங்க, அதே கேஷ் அண்ட் ஸ்டாம்ப்ஸ்ல ஸ்டாம்ப் அக்னாலேஜ் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்க. அதுல ரெக்வஸ்ட் கிளிக் பண்ணுங்க. இப்போ ஏதாவது சப் ஆஃபீஸ்ல இருந்து ஸ்டாம்ப் வந்தா மேல காட்டுது பாருங்க. நீங்க 7530 இண்டென்ட் போட்டிருக்கீங்க, ஆனா அவங்க வெறும் 15 ஸ்டாம்ப்ஸ் தான் அனுப்பிச்சிருக்காங்க. நவ் கிளிக் ப்ராசஸ். கிளிக் எஸ். Now the stamp is acknowledged. Thank you.